الحمد لله الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد منبع الجود والكرم ومعادن العلم والحكم، وبارك وسلم عليهم تسليما كثيرا. أما بعد، فقال سبحانه وتعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وإنك لعلى خلق عظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما بعثت مكارم الأخلاق، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும் ஆகுக. அவனுடைய சலாத்தும் சலாமும் அருமைநாயகி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் அழகிய குடும்பத்தார்கள், அன்னவர்களின் சத்திய வாழ்வை ஏற்று நடந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், இமாமுகள், நாதாக்கள், ஷஹதாக்கள், நல்லவர்கள், பெரியோர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாய் நின்று நிலவற்றும் ஆகுக. ஆமீன். கண்ணியத்திற்கும் சங்கைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாய் உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு தூரம் இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறதோ, அந்த அளவுக்கு என்பது மாத்திரமல்ல, அதிலும் ஒரு படி அதிகமாய் பண்பாட்டையும் பண்புகளையும் நல் ஒழுக்கங்களையும் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இந்த மார்க்கம் இறங்கிய பொழுதே அங்கு வாழக்கூடிய மக்கள் பண்பாடு அற்றவர்களாகத்தான் வாழ்ந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. இபாதத்துகளை காட்டிலும் பண்புகளிலும் உயர்ந்த நற்குணங்களையும் இந்த மார்க்கம் அதிகம் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இந்த மார்க்கத்தினுடைய தனித்துவம் என்பது உயர்ந்தரமான நற்குணங்களை கொண்டது என்பதாக உலமாக்கள் பதிவு செய்வார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி மக்களுக்கு சொல்லுகிற பொழுது, இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக், உயர்ந்தரமான பண்புகளை நான் பரிபூர்ணப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வார்கள். அழகிய பண்புகள், உயர்ந்த நற்குணங்கள் தான் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை. வெறுமன சட்டதிட்டங்களையும் வணக்க வழிபாடுகளை மாத்திரம் இந்த மார்க்கம் சொல்லவில்லை. மனிதனுடைய வாழ்வை அழகுபடுத்துகிற, மிக அற்புதமான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிவகை செய்கிற உயர்ந்த பண்புகளையும் இந்த மார்க்கம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அந்த உயர்ந்த பண்பிலும் அழகிய நற்குணத்திலும் தமது வாழ்க்கையை முழுமையாக கட்டமைத்தவர்கள் கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க உயர்ந்த பண்புகளால் அலங்கரிக்கப்பட்டது. உயர்ந்த குணங்களால் வாழ்ந்தார்கள். அந்த உயர்ந்த குணங்களையும் பண்புகளையும் சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் எப்படி வாழ வேண்டும், எந்த குண நலனோடு தமது வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்பதை மிக அற்புதமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், சொல்லியும் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் காலையில் எழுந்ததில் இருந்து இரவு தூங்குகிற வரையில்
அவனுடைய உடை ரீதியாக, உணவு ரீதியாக, எப்படி உடை உடுத்த வேண்டும், எப்படி உண்ண வேண்டும், எப்படி உறங்க வேண்டும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி உறவுகளை அவன் பேண வேண்டும், எப்படி அவன் பேச்சு வழக்கு தமது வார்த்தைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு தெருக்களில் நடப்பதாக இருந்தால் கூட எப்படி நடக்க வேண்டும், தலையில் எண்ணெய் தேய்ப்பதில் இருந்து காலில் செருப்பணிகிற வரை எல்லா நிலைகளிலும் உயர்ந்த பண்புகளையும் ஒழுக்கங்களையும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த உயர்ந்த பண்புதான் இஸ்லாத்தினுடைய தனித்துவம். இஸ்லாமிய வாழ்க்கை என்பது தொழுகை, நோன்பு என்பதோடு முடிவடையவில்லை. இஸ்லாமிய வாழ்க்கை என்பது உயர்ந்த பண்புகள் நிறைந்த வாழ்க்கை. ஒரு முஸ்லிம் எப்படி வாழ்வான் என்பதற்கு இவைகளெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஒரு முஸ்லிம் கெட்ட வார்த்தை பேச மாட்டான். ஒரு முஸ்லிம் அநாகரிகமாக ஆடை அணிய மாட்டான். ஒரு முஸ்லிம் உணவுகளில் ஹலாலை பேணுவான். ஒரு முஸ்லிம் வியாபார வருமானங்களில் நீதத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டுவான். ஒரு முஸ்லிம் அவன் மன்னிக்கிற குணம் உடையவன். ஒரு முஸ்லிம் விட்டு கொடுக்கிற குணம் உடையவன். ஒரு முஸ்லிம் தர்ம சிந்தனை உடையவன். இப்படி ஒன்னல்ல இரண்டல்ல, ஏனைய நற்குணங்கள் அத்தனையும் ஒரு முஸ்லிமினுடைய அடையாளம். வெறுமன தொழுகை மாத்திரம் அவனுடைய அடையாளம் கிடையாது. நோன்பு மாத்திரம் அவனுடைய அடையாளம் கிடையாது. ஜகாத், ஹஜ் மட்டுமே ஒரு முஸ்லிமினுடைய அடையாளம் கிடையாது. உயர்ந்த பண்புகள் தான் அவனுடைய அடையாளம், உயர்ந்த பண்புகள். ஆனா இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் தொழுகைகள் நிறைய இருக்கிறது, நோன்புகள் நிறைய இருக்கிறது, ஜகாத்துகள் நிறைய கொடுக்கிறார்கள், நிறைய ஹஜ் செய்கிறார்கள். ஆனால் உயர்ந்த நல்ல குணங்களும் பண்புகளும் தான் இன்றைக்கு அரிதாகி போய்விட்டது. அதிலும் தொழக்கூடியவர்களிடத்தில் அறவே கிடையாது. தொழக்கூடியவரிடத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னி அக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹு. உங்களை விட அதிகம் இறைவனை அஞ்சுபவன் நான். உங்களை விட இறைவனை அதிகம் பயப்படுகிறவன் நான். எனக்கு அதிகம் இறையச்சமும் இருக்கிறது, அதிகம் தக்குவாவும் எனக்கு இருக்கிறது என்று நபிகள் சொல்வார்கள். சஹாபாக்கள் பதிவு செய்வார்கள், எப்பொழுதும் நபிகளை பார்த்தால் கான முத்தபஸ்ஸிமன், முகம் மலர்ந்துதான் காணப்படுவார்கள், சிரித்த முகத்தோடு. அவர்களுடைய முகத்தில் எப்பொழுதும் புன்முறுவல். அந்த சிரிப்பு என்பது அவர்களுடைய முகத்தில் அப்படியே இருக்கும். சிரித்த முகத்தோடு தான் நபிகளை நாங்கள் பார்ப்போம் என்று சஹாபாக்கள் சொல்வார்கள். அதிகம் இறைவனை அஞ்சியவர்கள், அதிகம் இறைவனை பயந்தவர்கள். ஆனால் முகத்தில் சிரிப்பு இருந்தது, பொன்முறுவல் இருந்தது. ஆனா இன்னைக்கு அதிகம் தொழுகையாளிண்டாவே முகத்தை கடுகடுப்பா வச்சுக்கிறது தான். கேட்டா அவரு ரொம்ப பயபக்தியான ஆளாம். ரொம்ப பயபக்தினா முகத்தை கடுகடுப்பா வச்சு, தொழுகையாளி முகத்துல சிரிப்பை காண. எவ்வளவு தர்மம்! நபிகள் சொன்னார்களே, சதக்கா என்றார்கள். உன் சக தோழனை, சக முஸ்லிமை நீ பார்த்து சிரித்த முகத்தோடு பார்ப்பது தர்மம், அது சதக்கா என்றார்கள். ஆனா சும்மா போறப்ப கூட சிரிச்சுட்டு போவான். எதிர்த்த மாதிரி ஒரு ஆள் நம்மால் வந்துட்டா எப்படித்தான் அந்த முகம் மாறுன்னு தெரியல. ஒரு மாதிரியான கடுகடுப்பு, ஒரு இறுக்கம், முகத்தில் ஒரு இறுக்கம், கல்வியில் ஒரு கடுகடுப்பு. அல்லாஹ் அக்பர்! உயர்தரமான குணம், நிறைய பண்புகள் தான் ஈமானுடைய, இஸ்லாத்தினுடைய அடையாளம். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு நபிகளிடத்திலே வந்து கேட்பார், நாயகமே, நான் அழகாய் ஆடை அணிய விரும்புகிறேன். அழகான செப்பல், காலணிகள், செருப்பணிய நான் விரும்புகிறேன். அழகாய் என் ஆடையை அமைத்துக் கொள்வதும், அழகாய் நான் செப்பல்கள் வாங்கி அணிந்து கொள்வதும், இப்படி ஆடையிலும் செருப்பிலும்
நான் என்னை அழகுபடுத்துவது பெருமையாகுமா என்று கேட்பார்கள் இல்லையா? இப்படிலாம் இருந்துட்டு அது பெருமைக்கான அடையாளமா? இப்போ என்ன ரொம்ப காஸ்டா ட்ரெஸ் போட்டு ஷூலாம் போட்ட பெருமை நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்படி பெருமை ஆகிவிடுமா என்று கேட்ட பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யா அபூபக்கர் இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புஜ் ஜமால். அல்லாஹ் மிக அழகானவன், அவன் அழகை விரும்புகிறான். அல்லாஹ் மிக அழகானவன், அவன் அழகை விரும்புகிறான். ஃபல் கிபுரு, நீ கேட்ட பெருமை என்பது நபிகள் சொல்லி தர்றாங்க. ஆடையை அழகுபடுத்துவதோ கால் அணிகளை அழகுபடுத்துவதோ பெருமை கிடையாது. ஃபல் கிபுரு, பெருமை என்பது நபிகள் சொல்லி தருகிறார்கள். பெருமை என்பது தரபல் ஹக்கு வ கம்துன் நாஸ். தரபல் ஹக்கு, சத்தியத்தை நிராகரிப்பது. பெருமை என்பது சத்தியத்தை நிராகரிப்பது. வ கம்துன் நாஸ், மக்களை இழிவாக கருதுவது. மக்களை இழிவாக கருதுவதுதான் பெருமை. இழிவாக கருதுவது என்பது இஸ்லாத்தில் அறவே கிடையாது. அது யாராக இருக்கட்டும், என்ன நிலையில் இருக்கட்டும், சக தோழனை சக இஸ்லாமியனை இழிவாக கருதுவது என்பது ஒரு முஸ்லிமினுடைய அடையாளம் கிடையாது, அவனுடைய குணம் கிடையாது. பிற மதங்களில் இருப்பதை போல் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், தொட்டால் தீட்டு, கீழ் ஜாதி என்பதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. நிறத்தில் வேறுபாடு அல்லது குலத்தில் குடும்பத்தில் வேறுபாடு அல்லது படித்தவன் படிக்காதவன், பணம் இருக்கு பணம் இல்லை, இந்த வேறுபாடு அறவே இஸ்லாத்தில் கிடையாது. இது ஒரு முஸ்லிமுக்கான குணம் கிடையாது, இது உயர்ந்த பண்பு கிடையாது. நெருங்கிய உறவு, நெருங்கிய உறவு பக்கத்துல தான் இருப்பார், சொந்தமே இருக்காது. அங்க நமக்கு வீட்டு காரு போகும், அடிக்கடி அங்க காரு போகும், நிறைய வாங்கிட்டு போகும். அவர் சொந்தமா இருக்காது, ஒரு பழக்கமா இருக்கும், அடிக்கடி அங்க கார்ல போயிட்டு வருவாங்க. நெருங்கிய சொந்தம் பக்கத்துல இருக்கு, போக மாட்டான். என்னண்டா இவன் நெருங்கிய சொந்தம், ஆனா பணம் இல்லை, வசதி இல்லை, ஏழை. அவர் சொந்தமே இல்லைன்னாலும் வசதி இருக்கு, பணம் இருக்கு. இப்படி பணம் இல்லை, ஏழை என்பதினால் இலக்காரமாக ஏளனமாக நினைப்பது என்பது ஈமானுடைய அடையாளம் கிடையாது. ஏதாவது ஒரு நிகழ்வுல பார்த்தா படித்தவர்கள் சொல்லுவாங்க, கல்விமான்கள். சம்பந்தமே இல்லாம ரெண்டு பேரும் படித்ததினால் கற்றதினால் ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சு பேசுவாங்க. நெருங்கிய உறவு படிப்பறிவு இல்லாம இருக்கும், கண்டுக்கிற மாட்டோம், பேசுறத கேவலமா நினைப்பான், பக்கத்துல வர்றத கூட அசிங்கமா நினைப்பாங்க, ஒதுங்கி போவான். காரணம் என்னன்னா அவர் படிக்கலை. யார் சொன்னது? இந்த குணம்லாம் யார் சொல்லி கொடுத்தது? படித்த கல்விமானுக்கான அழகே அரவணைக்கணும். எல்லோரையும் அரவணைப்பதுதான் கல்வியின் அழகு. அதை பெருமைக்கு எடுக்க கூட. பணம் என்பது உறவுகளை சக தோழர்களை அரவணைப்பது, அதை பெருமைக்காக எடுக்கக்கூட. நபிகள் சொல்வார்கள், பெருமை என்பது மனிதர்களை ஏளனமாக இலக்காரமாக கருதுவதுதான் பெருமை. அந்த மனநிலை வரக்கூடாது. கருப்பா இருந்தால் ஒரு பார்வை, ஏழையா இருந்தால் ஒரு பார்வை. இப்படியான பாகுபாடான அந்த பார்வைகள் என்பது இஸ்லாத்தினுடைய பண்பு இல்லை. இஸ்லாத்தினுடைய பண்பு உயர்ந்த குணம், அஹ்லாக் என்ற ஒரு உயர்ந்த பண்பு குறித்தானது இஸ்லாம். தொழுகையே தொழுதால் நல்ல குணம் கிடையாது, தொழுதுட்டா அவர் நல்ல குணம் அப்படி கிடையாது. தொழுதால் நல்ல குணம் வரணும், தொழுதா நல்ல குணம் வரணும். தொழுதும் நல்ல பண்பு வரவில்லை என்றால் அவர் தொழுகை உண்மை அல்ல. இதான் இஸ்லாம் சொல்றது. மன்னிக்கிற குணம் மற்றவங்களுக்கு இருக்கே இல்லையோ, தொழுகிறவங்களுக்கு சுத்தமா கிடையாது. நீங்க நல்லா பாருங்க, இந்த பக்கத்து வீடு அங்க இங்க பிரச்சனைடா, தொழுகை இல்லாத ஆள் கூட ஓரளவு மன்னிச்சுட்டு போயிடுவார்.
விட்டுப்பா இதெல்லாம். இந்த ரொம்ப தீன்தாரியா ரொம்ப இதா இருக்கிற ஆளுங்க வரிஞ்சு கட்டிட்டு நடு ரோட்ல. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லி. பண்பு இல்லாத இபாதத், நல்ல குணம் இல்லாத இபாதத்தினுடைய நிலை என்ன என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடு என்கிறான். வயல் என்ற கொடிய நரகம் உங்களுக்கு இருக்கிறது தொழக்கூடியவர்களுக்கு. அந்த தொழக்கூடியவர்கள் யார்? அந்த தொழக்கூடியவர்களுடைய குணம் என்ன? 3 சொல்றான். 3 குணம். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில் கவனக்குறைவாக பொடுபோக்காக இருப்பார்கள். தொழுகையாளிதான், ஆனால் பொடுபோக்காக கவனக்குறைவு. என்ன? வக்துக்கு தொழுகிறத பெருசுபடுத்த மாட்டாங்க. வக்துக்கு தொழுகிறத பெருசுபடுத்த மாட்டாங்க. தொழுகையில் ருக்குனுகளை, அதனுடைய அந்த சட்டங்களை, ஷர்த்துக்களை ரொம்பவும் பேண மாட்டாங்க. அது ஒரு நேரம் கிடைத்தால் தொழுவது போன்ற மனநிலைக்கு வருவாங்க. ஆனா தொழுகையாளி. இப்படியான குணம் உடையவர்கள். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். 1. அல்லதீனஹும் யுராஊன். 2வது என்னண்டா, அவர்களுடைய தொழுகை அல்லாஹ்வுக்காக இருக்காது, பெருமைக்காக இருக்கும். முன்சஃப்ல நிற்பாங்க, பயங்கரமா ட்ரெஸ் இருக்கும், அத்தர் இருக்கும், மிஸ்வாக்கெல்லாம் வச்சிருப்பாங்க, சுர்மாவெல்லாம் போட்டிருப்பாங்க, முன்சஃப்ல நின்றுப்பாங்க. எல்லா வக்துக்கும் முன்சஃப்ல. என்னான்னு கேட்டா, நான் ஒரு தொழுகையாளி என்று காட்ட வேண்டும். பிற மக்களுடைய பார்வைக்கும் பெருமைக்கும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு அநேக ஹஜ்ஜுகள் பெருமைக்காக இல்லையா? அநேக ஹஜ்ஜுகள் பெருமைக்காக, அடிக்கடி உம்ராக்கள் பெருமைக்காக, ஏதோ ஒரு 4 பேருக்கு உதவி செய்யறது பெருமைக்காக. இபாதத்துகள் எல்லாம் பெருமைக்காக மாறி போய்விட்டது. பெருமைக்காக தொழக்கூடியவர்கள், பிற மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழக்கூடிய மக்கள், தொழக்கூடியவர்களுக்கு கேடு இருக்கிறது, நாசம் இருக்கிறது. 3வது குணம், வயம்னஊனல் மாஊன். அற்பமான விஷயத்தை கூட கொடுப்பதற்கு மனம் இல்லாதவர்கள். அற்பமான விஷயம்தான், அப்படி வாரி வழங்குதல் இல்லை. சாதாரணமான சின்ன விஷயத்தை கூட விட்டு கொடுப்பதற்கு மனம் இல்லாதவர்கள். முஃபஸ்ஸிரீன்கள் தனது குர்ஆனுடைய விரிவுரையில் எழுதுவார்கள், அற்பமான விஷயம்னா என்ன அப்படின்றதுக்கு அந்த காலத்தை கவனிச்சு எழுதி இருக்கிறாங்க. ஒரு தைக்கிறது கொஞ்சம் நூல் கேட்டா தரமாட்டான், ஒரு ஊசி கேட்டா தரமாட்டான். ஆனா 5 நேரம் தொழுகை பார்த்தா ஆளு தொப்பியும் தாடியும் முன்சஃப்ல நிக்கிறது, ஒரு நூல் ஒரு ஊசி கேட்டான். இன்னைக்கு நடைமுறைக்கு வச்சு பார்க்கிறப்ப கொஞ்சம் உப்பு தாங்கண்டா, பக்கத்து ஒரு மண்வெட்டி கொடுங்களேன் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன்னு கேட்டான், தரமாட்டான். ஆனா வீட்டில் இருக்கும், ஒரு மண்வெட்டி இருக்கும், ஒரு உபகரண பொருட்கள் இருக்கும், அது வீட்டுக்கு முக்கியமான இடத்துல தேவைப்படுறது, அது அவர் வாங்கி வச்சிருப்பார், பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கி வைக்காம இருந்திருப்பார், ஒரு உதவிக்குன்னு கேட்பார். சின்ன சின்ன விஷயங்கள், அது ஒண்ணு தேய்ந்து போவதல்ல, அது எந்த ஒரு நஷ்டம் வந்துடாது. மண்வெட்டின்னா தெரியுதானே, ஒரு வீட்டுக்கு முன்னால ஒன்று அடைச்சிக்கிருச்சு வந்துட்டு அதை எடுத்து விடணும். பக்கத்து வீடு அண்ணன் நல்ல தொழுகையாளி தீன்தாரியா இருக்கிறாரு, சாப்பிட்ட கேட்கலான்னு போய் கேட்டா அதை கொடுத்து அதை என்ன தேஞ்சிருமா? ஆனா தொழுகையாளி 5 நேரம் தொழுகை. இதான் வயம்னஊனல் மாஊன். அற்பமான விஷயத்தை கூட அவர்களால் விட்டு கொடுக்க முடியாது, தடுப்பார்கள். இவர்கள் தொழுகையாளிதான், இந்த தொழுகையால் அவர்களுக்கு கேடுதான். தொழுகை என்பது நல்ல குணத்தை கொடுக்கணும் என்று முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள். உன் தொழுகை எப்பொழுது உண்மையான தொழுகையா ஆகும், நீ தொழுதது எப்பொழுது இறைவனுக்கு என்ற நிலை வரும் என்றால் அந்த தொழுகையால் உனக்கு நல்ல குணம் வர வேண்டும், அந்த தொழுகையால் உனக்கு உயர்ந்த பண்பு வர வேண்டும், அந்த தொழுகையால் உனக்கு நல்ல ஒழுக்கம் வர வேண்டும்,
அப்படி நல்ல குணமும் ஒழுக்கமும் பண்பும் உனக்கு வந்தால் நீ தொழுதது உண்மை. இப்படி எந்த குணமும் வரவில்லை என்றால் நீ தொழவில்லை, தொழுவதை போன்று நடித்திருக்கிறாய். இப்படி நடிக்கிற தொழுகையாளிகளுக்கு நாளை கேடு இருக்கிறது, வயல் என்ற கொடிய நரகம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். சொல்ல வர்ற செய்தி தொழுகை முக்கியம் அல்ல, அந்த தொழுகையால் பண்பு வர வேண்டும், அந்த தொழுகையால் நல்ல குணம் வர வேண்டும், அந்த தொழுகையால் ஒழுக்கம் வர வேண்டும். சமூக மக்களோடு இணக்கமாய் முஹப்பத்தாய் அன்பாய் பழகுகிற அந்த பக்குவத்தையும் பண்பையும் தொழுகை தர வேண்டும். அதனாலதான் தொழுகை, அதனாலதான் நபிகளை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இந்த மார்க்கம் உயர்ந்த பண்பு குறித்தான மார்க்கம், உயர்ந்த நற்குணங்களை கொண்டிருக்கிறது, சிறந்த பண்புகளை கொண்ட மார்க்கம். ஒரு முஸ்லீம் அவன் சிறந்த பண்புடையவனாக இருப்பான், உயர்ந்த நற்குணமுடையவனாக இருப்பான். எப்படிப்பட்டதையும் மன்னிக்குகிற மன வலிமை அவனுக்கு இருக்கும், எவ்வளவு நெருக்கடியும் பொறுத்து கொள்ளுகிற பொறுமை அவனுக்கு இருக்கும். சக முஸ்லிம்களோடு வேற்றுமை இல்லாமல் இணக்கமாய் முஹப்பத்தாய் இணைந்து வாடுகிற இதயம் ஒரு நல்ல முஸ்லிமுக்கானது. இதுதான் இந்த இஸ்லாத்தினுடைய ஒரு தனித்துவம். முஸ்லிம் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதுதான் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அந்த வாழ்க்கையை நபிகள் வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கையை போன்று வாழுகிற சஹாபாக்கள் என்ற ஒரு சமுதாயத்தையும் கட்டமைத்தார்கள். அந்த வாழ்க்கையை போன்று வாழுங்கள் என்ற பண்பையும் நபிகள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அத்தகைய பண்பு நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. உயர்ந்த ஒழுக்கத்தோடு வாழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. சக முஸ்லிம்களோடு முஹப்பத்தோடு சமுதாய சிந்தனையோடு உயர்ந்த பண்புகளும் பக்குவத்தோடு வாழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. நமக்கு மாத்திரம் அல்லாமல் நமது தலைமுறைகளும் சிறந்த முஸ்லிம்களாக, பண்புகளால் உயர்ந்தவர்களாக, ஒழுக்கங்களால் மேம்பட்டவர்களாக நமது பிள்ளைகளையும் அல்லாஹ் வாழ வைத்து அருள் புரிவானாக. வாஹல் தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.